மது சாப்பிட்டுக்கினே இருப்பார், அப்படியே வச்சுட்டு ஓடுவார், திருப்பி கொஞ்ச நேரத்தில் சாப்பிடுவார், மறுபடியும் சாப்பிடுவார், வருவார், சாப்பிடுவார். எம்ஜிஆர் அடிக்கிறேன் நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, அடிப்பார். ஆனால் வெளியில் தெரியாது. அவர் ஆப்பிள் வந்து பழத்தை அந்த ட்ரிங்க்ஸில் ஊற்றி நடிகர் விஜய் தாவேகா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில சேர்றதுக்கான எண்ணங்கள் உனக்கு இருக்கா? நான் இல்லைங்க, நீ அவன. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் திரைப்பட நடிகரும் லொல்லு சபா புகழின் லொல்லு மனோகர் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். சரி, இப்ப வந்து ஒரு மனிதனை வந்து மகிழ்விக்கிறது வந்து சிரிப்பு தான். அந்த சிரிக்கலன்னு வச்சுங்களேன், அவன் வந்து மிருகத்துக்கு ஈக்குவலா தான் பேசுவாங்க. சமீப காலத்துல வந்து சிரிப்பு நடிகர் வந்து பல பேர் வந்து நம்ம விட்டு போயிருக்காங்க. விவேக் போயிருக்காரு. ஆமா, அதே போல வந்து இப்போ சமீபத்துல வந்து ரோபோ சங்கருடைய மறைவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் எதனால வந்து இறந்திருப்பாரு? நண்பர் இறந்தாக்கா யாருக்குமே இறப்பு ஒரு சான்றிதழ் தான். பட் அதனால வருத்தம் இருக்க தான் செய்யும். அந்த வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யும். மது சாப்பிட்டுக்கினே இருப்பார், அப்படியே வச்சுட்டு ஓடுவார், திருப்பி கொஞ்ச நேரத்தில் சாப்பிடுவார், மறுபடியும் சாப்பிடுவார், வருவார், சாப்பிடுவார். இப்படி தான் அவருடைய ப்ராக்டிக்கல் லைஃபே ஓடின்னு இருந்தது. அவர் இறப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் தான் நான் அவர் வீட்டுக்கு போய் நோட்டீஸ் ஒன்று வச்சேன். அப்புறம் சில பாத்திரங்கள்லாம் கொடுத்து, என் வீட்டினுடைய சின்ன சுபகாரியம் ஒன்று நடக்குதுப்பா, தயவுசெய்து நீ மறக்காமல் வந்துடணும் அப்படின்னு. அவர் சரி வாங்க அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். என்ன இருக்கோ ஒரு மாதிரியா தலையெல்லாம் ஆட்டுறீங்க, ஸ்டைல்லாம் சரியில்லையே அப்படின்னு என்னை கேட்க தோணுச்சு. ஆனால் நான் கேட்கல. காரணம் என்னன்னா, கேட்டால் அதுவே வந்து பிள்ளையார் சுழியாக மாறிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் கேட்கல. கேட்காதது தான் நிறையா போச்சு. ஆனால் வந்து மறுநாள் ஒரு 3 நாள் பிறகு பார்த்தா ரோபோ சங்கர் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லி டிவியில் வந்தது. என்ன இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருக்குதுன்னு ரொம்ப கஷ்டமாக ஆதங்கப்பட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அண்ணா ரோபோ சங்கர் சார்ண்ணா, என் தங்கச்சி வெளியிலேருந்து வந்து சொல்லு. ஆமாம்மா, இப்போதாம்மா நான் பார்த்துக்கின்னு டிவியை. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. உண்மையில தான் டிவி சொல்கிறதெல்லாம் நான் நம்பி தான் ஆகணும். ஏன்னா டிவி ஒரு நியூஸ் சொல்லுதுனாக்கா அது உண்மையாக தான் இருக்குமே தவிர பொய்யா இருக்காது. அந்த ஒரு எண்ணத்தில் நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் என்னம்மா சொல்கிறேன், நான் கல்யாணத்துக்கு வரணுன்ட்டு நான் நினச்சிருந்தேன். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வர முடியலையே அப்படின்ட்டு இருந்தேன். சரி, அவரு ரோபோ சங்கர் நீங்க வந்து பாக்குறது போது அவர் முகம்லாம் ரொம்ப டல்லா இருந்தது. நான் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு ஆமா அதாவே இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. அதாவே இருந்தது. ஏன்னா அன்னைக்கு அந்த நியூஸை நான் கேட்ட உடனே அந்த ஆதரவு வந்துச்சே. முன்கூட்டியே வந்து நான் யோசனை பண்ணனே அப்படின்னு உங்களுக்கு இடம் தோணுச்சா? என்ன யோசனை வந்து கேட்கணும்னு நினைச்சேன். என்னம்மா அண்ணன் தான் ஒரு மாதிரியா இருக்காரு அப்படின்னு. நான் கேட்கல. அங்கே இறந்த உடனே தான் எனக்கு ஐயோ நம்ம கல்யாணத்துக்கு வரலையே அப்படின்னு நினைச்சேன். நினைச்சது வீண் போகலை, இறந்துட்டாரு. ரோபோ சங்கர் வந்து உங்களோட சேர்ந்து ஏதாவது திரைப்படத்தில் நடிச்சிருக்காருங்களா? என்னோட சேர்ந்து திரைப்படத்தில் நடிக்கிறேன். என்னோட சேர்ந்த ஒரு சினிமா கெட்டிக்க கதையெல்லாம் நான் பண்ணியிருக்கோம். ஒன்றா பண்ணியிருக்கோம். நிறைய நகைச்சுவையெல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து அப்பப்போ வரும், அப்பப்போ போவோம். சரி, இந்த திரைப்பட நடிகர்லாம் வந்து என்னன்னா, ஒன்று அந்த சினிமா பீட்டில் வந்து ஒன்று மது இல்லைன்னா மாது, இந்த ரெண்டுத்துக்கு தான் அடிமையாயிடுவாங்க. மதுக்கு அடிமையான பேர் நிறைய பேர். இந்த இழப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மதுக்கு அடிமையான நான் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம சம்பாதிக்கிறத என்ன பண்ண போகிறோம், எங்கே கொண்டு போய் கொட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சம்பாதிக்கிறத சம்பாதிக்கிறோம். கையில் அப்படியே பாக்கெட்டு கையை விட்டா இருக்குது, அப்படியே எடுக்கிறோம், வாங்கிக்கிறோம்.
வாங்கி வராங்க, மறுபடியும் ஊற்றுறோம், சாப்பிட்றோம். அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது, 1 மணி நேரம் அது அப்படியே கலைஞ்சி போகுது. மறுபடியும் வாங்கிட்டு வர்றோம், மறுபடியும் ஊற்றுறோம், மறுபடியும் சாப்பிட்றோம். இப்படியே அது சாப்பிட கண்டினியூட்டி ஆகிட்டே தான் இருக்குதே தவிர அதால் எந்த பலனும் நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன் அந்த இப்போ என்ன திரைப்பட நடிகர் குடிச்சாதான் நடிகரா? குடிக்காம எத்தனையோ பேர் இருந்திருக்காங்களே. எம்ஜிஆர் எடுத்திருக்கலாம், எம்ஜிஆருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. நிறைய நடிகர் இருக்காங்க, சிவகுமார் சொல்லலாம், சிவகுமார் சொல்லலாம். எம்ஜிஆர் அடிக்கல நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, அடிப்பார். ஆனால் வெளியில் தெரியாது. அவர் ஆப்பிள் வந்து பழத்தை அந்த ட்ரிங்க்ஸில் ஊற்றிட்டு ஆப்பிளை உள்ளே போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றாரு. ஆனால் சாப்பிட்றது வெளியில் தெரியாது. இப்படி நிறைய வேலைக்காரங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சொல்லாத ஒன்றும் இல்லை, சொல்லியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டுக்கிறாங்க. சரி, நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. சரி, இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலா தெரியுங்கள, இந்த சின்ன பையன் பாலா வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனை பற்றி வந்து நிறைய தவறான செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல. அவர் பின்னணியில் வந்து வேற யாரும் ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா நடிகர்லாம் பின்னணியில் இருக்க தான் செய்வாங்க, இல்லை இருக்க மாட்டாங்க. அங்கே ஒய்ஃபு பார்ப்பாங்க, ஒய்ஃபு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வச்சுட்டு போவாங்க. திருப்பி அவங்களோடு இருக்கும்போது திருப்பி ஒய்ஃபுக்கு தெரியும், ஒய்ஃபுக்கு தெரிஞ்சாலும் அவங்க லீலையை விட முடியாது. அவங்க லீலைகளை இல்லை, நான் சொல்றது எப்படின்னா, அந்த பாலா இருக்கானே, அந்த பாலா வந்து என்னன்னா கேபி பாலான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ஓடிடி பக்கத்துலேயே இங்கேயே இருக்காரு. அந்த பாலா வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, அப்புறம் வந்து 2 வீலரு நிறைய பசங்களை வந்து படிக்க வச்சிருக்காரு. அப்படிலாம் செய்தி வரக்கூடிய அந்த பாலா சமீபத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பின்னணியில வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதை வச்சுதான் அவர் வந்து நிறைய சம்பாதிக்கிறாரு, ஃபாரின் எய்ட் எல்லாம் வாங்குறாங்க. இல்ல அதுவும் உண்டுதான், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த பேக் மணி எல்லாம் வாங்கிக்கின்னு இப்படியே செய்யறாங்க, அப்படியே செய்யறாங்க. இப்படி வராம அப்படி வர முடியாது அவங்களால. இப்படி வந்தா தான் அப்படி வர முடியும். சின்ன ஒரு வீடியோ எடுத்தா கூட ஒரு 4 கேமரா ஒரு ஆங்கிள் எடுத்து பண்ணுவாரு. யாருக்காவது ஒரு உதவி பண்ணா கூட சரி, அந்த கேமரா ஆங்கிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க கொடுக்குறாப்புல ஒரு சோகமா இருக்கிறாப்புல நிறைய ஷார்ட்ஸ் தான் அது வெளியில கொண்டு வராங்க. அப்பயே வந்து இதை வச்சு படம் பார்க்கறாங்க. அவங்க உண்மையா யாரும் சேவை செய்யலன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார், பார்க்க இருக்க முடியாது சார். ஒரு சேவை பண்றாங்கன்னா அதுல நக்கி பார்க்க முடியாது இருக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறது தப்பான ஒரு காரியம். நக்குறத நக்குவாங்க, பண்றத பண்ணதான் செய்வாங்க. சரி, நீங்க சந்தானத்தோட வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. சந்தானம் வந்து உங்க மகளுடைய திருமணத்துக்கு வந்தாரா, இல்ல வாழ்த்துக்கள் ஏதாவது சொன்னாருங்களா? வந்தாரு, வீட்டுக்கு வந்து வெள்ளி அது சாமி விளக்குங்க இதெல்லாம் கொடுத்தாரு. வெளியில நேர்ல வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பையில 5 லட்சம் ரூபாய் என் கையில கொடுத்தாரு. 2 நாள் 3 நாளைக்கு கொடுத்துட்டாரு. 2 நாளைக்கு ஒன்றும் என்னால் வர முடியாதுன்னு நான் வந்து மெதுவாக வந்து நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னா. நேரில் வந்து பார்த்தா நேரில் வந்து நிறைய பொருள் உதவியும் பண உதவியும் பண்ணாரு. ஸோ இது என்ன மறக்க முடியாது. அது எவ்வளோ வாங்கினாங்க எவ்வளோ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கும் மகளுக்கும் தெரியும். குறைஞ்சது வந்து 5 லட்சம் ரூபாய் இல்லாத இருக்காது. 5 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க, கொடுத்துருக்காங்க. சரி, அந்த உங்க அந்த ரெல்லு சபா டீம்ல வந்து பெரும்பாலும் வந்து அங்க அந்த திருமணம் நிகழ்ச்சியில வந்து எல்லாமே கலந்துக்கிட்டாங்களா? எல்லாரும் கலந்துக்கினாங்க. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் வர வச்சேன், எல்லாரும் கலந்துக்கினாங்க. ஆர்த்தி கூட வந்தாங்க. ஆர்த்தி வந்து வெள்ளி குழந்தைக்கு வந்து இந்த சந்தன இது கொண்டாந்து கொடுத்தாங்க, சின்ன விளக்கு. அப்புறம் குழந்தைக்கு வந்து பாலாடை, கிளாஸு எல்லாம் வெள்ளிலேயே கொடுத்தாங்க. நல்ல பணங்கள்லாம் நிறைய கொடுத்து அவங்க பிளஸ் பண்ணாங்க. அந்த திருமணத்துக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனா எதிர்பார்த்த ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க? வரலன்னு நான் வந்து சரியா ஒன்றும் இதுவரையிலும் மேட்சிங் பண்ணல. ஏன்னா யாரும் வராத இருக்க மாட்டாங்க, எல்லாம் வந்து தான் தீர்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையிலேயே ஓடிட்டேன். சரி, நம்ம வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க நீண்ட இடைவெளியா நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதனால வந்து நீங்க உங்களால மறக்க முடியாத சினிமாவுடைய டைலாக் இருக்குல்ல, அதனால நான் இவ்வளவு வருஷம் நான் பண்ணாலும் சரி இந்த டைலாக் என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம நேயர்களுக்கு நீங்க காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். இது எங்க வீட்டு சொம்பு அப்படின்னா, என்னது உங்க வீட்டு சொம்பு, அதுக்கேண்டா இப்படி கத்துற,
இதனுடைய டைலாகே இப்படிதான் கத்தணும், கத்தனா தான் நீ பயப்படுவ அப்படின்னு உடனே பயந்தாரு. பயந்த உடனே என்ன வந்துருச்சு. ஐயோ எங்க 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 எங்கே இல்லையா, அங்க வந்துருச்சு பாரியா சோம்பு. என்ன சோம்பு? சோம்பு என்ன சோம்பு? அந்த இது அது தீபகோசம், அந்த சாமிக்கு வச்சுன விளக்கெண்ணெய் அது இதுன்னு ஏதோ சொம்பு வைப்பாங்க. அந்த சொம்பு அது. சரி, நீங்க வடிவேலோட நீங்க நடிச்சிருக்கீங்களா? நடிகர் வடிவேலோட? நடிகர் வடிவோட ஒன்றும் நடிக்கல, அதனால ஜாயின் பண்ணவே இல்லை. நிறைய அதாவது உங்களோட வந்து நிறைய காமெடி நடிகர்லாம் வந்து உங்க சீனியர்லாம் இருக்காங்க. நான் வந்து இந்த காமெடி நடிகரோட நடிச்சிருக்கணும், ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் நீங்க நிறைய பேர் பண்ணி நடிச்சிருக்கிறோம். இவரெல்லாம் பாண்டியராஜன் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் பண்ணியிருக்காரு. இல்ல நீங்க வந்து நான் இந்த நடிகர் கூட நடிச்சிருப்பேன், நான் வடிவேலு கிட்ட நடிக்கலன்னு சொல்றீங்களே, அது போல இந்த நடிகர்கிட்டலாம் நான் நடிச்சிருக்கலாம், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ல போனா நிறைய பேர் ஏகப்பட்டது பேரை சொல்லிட்டு போனாங்க. நான் எப்படி பட்டியல் போட்டு எடுக்க முடியுதெல்லாம், இரவாத்துல இருந்து எடுக்கணும், பட் ஹவுஸ்ல இருந்து எடுக்கணும், இப்படி நிறைய வந்துட்டே இருக்கும். சார், நீங்க லுல்லு சபா அந்த நிகழ்ச்சி வந்து நிறைய இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அந்த மொபைல்ல இருக்க இப்ப இருக்க சின்ன பசங்க கூட வந்து அந்த சீனை பார்த்து ரொம்ப ரசிப்பாங்க. ஸ்கூல் போயிட்டு வரப்போல ஒவ்வொரு நாளைக்கு வந்து நீங்க ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. நேற்று வந்து டீச்சர் இருந்தாங்க, ஹெச்எம் இருந்தாங்க, அப்படிலாம் டைலாக். அதுபோல உங்க மறக்க முடியாத நிறைய டைலாக் ஏதாவது இருக்குமா? நிறைய இருந்தது. அதாவது அந்த டைம்ல வந்து நான் பயோடெக் மாதிரி எடுத்து எடுத்து விட்டுட்டே இருந்தேன் காமெடிகள்லாம். காரணம் நிறைய படங்க அப்போ நான் நடிச்சு வச்சிருந்தேன். பயோடெட் வந்து அந்த படத்துலேயே இருந்தது. நடிக்க நடிக்க படம் எடுத்துனே இருப்பாங்க, படம் வந்துக்கினே இருக்கும். திருப்பி அந்த படத்துலேருந்து புதுசாக ஒரு ரோல் நடிப்பேன். இப்படியே நடிச்சுன்னு போகும்போது பழைய படங்கள் பார்த்தா 200-250 படங்கள் இருந்தது. 250 படங்களும் பாருங்கண்ணே, இதுக்கு மேலே வேணுமான்ற மாதிரி தான் தோணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நடிச்சிருக்கேன். நடிகர் விஜய் தாவேகா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சியில சேர்றதுக்கான எண்ணங்கள் உனக்கு இருக்கா? நான் அவன் இல்லைங்க, நீ அவனா நினைச்சுக்காதீங்க என்ன. ஓகே, நன்றி.